அது உடனடி பாதிப்பு, நிரந்தர பாதிப்பு, ரெண்டு வகையா பிரிக்கிறேன். உடனடி பாதிப்பு என்பது நாளைக்கு நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு அறிவிச்சு கூட்டணி கட்சிகளோடு சங்கமித்தா இடதுசாரிகளை தவிர வேற யாரும் வரமாட்டாங்க. இந்த நொடியோட இடதுசாரிகள் மட்டும் தான் தொடர்றாங்க. மற்றபடி அங்க இருக்கிற மதிமுக, தேமுதிக எல்லாம் இருக்கு. 2029 தேர்தலை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்தால் அவர்களுக்கு காட்டுவதற்கு ஒரு பிரதமர் இருக்கிறார். அவர் பேர் மோடி. ஒருவேளை தாவேகா காங்கிரஸ் கூட்டணி தான் உறுதி என்பது தெரிகிறது. அப்ப அவர்களுக்கான பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி. திமுக எதை மையப்படுத்தி 29 தேர்தலை சந்திப்பாங்க. எப்ப காங்கிரஸ் கூட்டணி வெளியேறியதோ அப்பொழுதே இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் முடிந்து விட்டது. அதனுடைய புதிய வடிவமாக தாவேகா வந்தது. இதுதான் சொல்றேன், திமுகவை இதையெல்லாம் பாதிக்கும். அகில இந்திய அளவிலான அரசியல் பிரதிநிதித்துவத்துல திமுகவுக்கான முக்கியத்துவம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. 20க்கு 22 மக்களவை உறுப்பினர்கள், பாராளுமன்றத்துல மாநிலங்களவையில உறுப்பினர்கள் இருக்காங்க. சோ அந்த இடம் திமுகவுக்கு 2024 அதிமுக எதிரான நிலைமை ஏற்பட்டது. அவங்க மோடி கூடவும் இல்ல, ராகுல் காந்தி கூட இல்ல, மாநில நலனை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்ய வேண்டிய சூழல். நீங்க அப்ப மோடி வேணுமா வேண்டாமான்னு மக்கள் ஓட்டு போடுவாங்க. மோடி வேண்டாம் வேண்டாம் ராகுல் காந்தி பக்கம் திரும்புவாங்க. அவர்களை தங்கள் பக்கம் திருப்புறதுக்கு திமுக கடினமா உழைக்கணும். இதெல்லாம் பாதிப்புகளாக இருக்கும் என்று அனுமானிக்கிறேன். இல்ல, இதுல சற்று நான் மாறுபடுறேன். அகில இந்திய அளவுல பிராந்திய கட்சிகள் மேல காங்கிரஸ் ஏதோ ஒரு விதத்துல ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட செயல்படுறாங்க, கூட்டணியிலேயே தொடர்றாங்க. ஆனா தேர்தல் நெருக்கத்துல எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேணும்னு போட்டி போட்டு கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற தொகுதியிலேயே தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. தேசிய அளவுல முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னும் போது காங்கிரஸ்க்கு எதிராகவே தங்களுடைய கட்சிகளை நிறுத்துறாங்க, எதிர்கட்சியாகவே செயல்படுறாங்க. அந்த சூழலை பார்க்க முடியுது. அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், இவங்க போன்றவர்கள் எல்லாம் இப்படியெல்லாம் பிராந்திய அளவுல முக்கியமான தலைவர்கள் இருக்கும்போது மக்களவை தேர்தலில் திமுகவுக்கு எந்த வகையில பின்னடைவு அப்படின்றது ஒண்ணு. திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய சூழல்களும் இருக்கு அப்படின்றது நான் பார்க்குறேன். எதனால சொல்றேன் அப்படின்னா, நீங்க கடந்த தேர்தல்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தலை விட மக்களவை தேர்தல்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிகமாக வாக்குகள் சென்றிருக்கு. சில தேர்தல்களில் 50% கூட போயிருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் அகில இந்திய அளவுல பிரதமராக காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்றத விரும்புறாங்க. ஆனா முதலமைச்சர் யாரு, அது திமுகல இருந்து வரணுமா வர வேணாமா அப்படின்ற முடிவெடுக்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் அப்படின்றது பார்க்க முடியுது. இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கே. அடுத்த மக்களவை தேர்தல் முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படும் இல்லையா? ஆமா, நிச்சயமாக பார்க்கப்படும். அதுதான் நான் சொல்றேன், மக்களவை தேர்தல்ல நீங்க ராகுல் காந்தியோடு விஜய் இருக்கிறார்ல, அந்த இடம் நம்ம கவனிக்க வேண்டிய இடம்ல. விஜய் தாவேகாவும் காங்கிரசும் கூட்டணி. அப்ப காங்கிரஸ் இருப்பதனால் மட்டுமல்ல, விஜய்க்கு இயல்பாகவே ஒரு அலை வீசுகிறது, விஜய் அலை. அது இன்னும் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு இருக்கும் தான் நான் பாக்குறேன். ஆட்சி நிர்வாகம் அது ஒரு ரியாக்ட் பண்ணும். அது கடுமையான அளவுல அதனுடைய தாக்கம் இருக்கும். அவர்கள் நல்லது செய்தால் வெகு மக்கள் ஆதரிப்பாங்க. நீங்க இப்பவே வீசியது விஜய் அலைதான், விஜய் சுனாமி இல்லையே. நீங்க விஜய் பேரலையாக இருந்தா 108 சீட் வந்திருக்காது, அது 150 160 தாண்டி இருக்கும். நீங்க திமுக அதிமுகவை விட கொஞ்சம் கூடுதலாக அலை வீசி இருக்கு. அதனால அதைத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, மக்களவை தேர்தல்ல நீங்க ராகுல் காந்தி விஜய் அப்படிங்கிற அலைன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். அவன் மோடி வேணுமா வேண்டாமான்னு மக்கள் வாக்களிப்பாங்க. தமிழ்நாட்டுல மோடி எதிர்ப்பு என்னைக்கு இருக்கதான் போகுது. கிட்டத்தட்ட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கினது 18%. அவ 82% பேர் பாஜகவுக்கு எதிராக வாக்களித்திருக்காங்க, பெரும்பான்மை இந்துக்கள் உட்பட. அவ கிட்டத்தட்ட அந்த 82% ஓட்டுகள், அதுதான் நீங்க சொன்ன மாதிரி 50% அவங்க தொடர்றாங்கன்னா காரணம் அதுதான். நீங்க மோடி எதிர்ப்புல 18% தான் மோடி ஆதரிச்சிருக்காங்க. இவ்வளவுக்கும் அவர்கள் பாமக, அன்றைக்கு இருந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அவர்கள், புதிய கிட்டத்தட்ட பல கட்சிகள், ஜான் பாண்டியன் உட்பட பலரும் கூட்டணிக்குள்ள இருந்து 18% தான் எடுக்க முடியுது. அப்ப 82% பேர் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க. அப்ப நீங்க இந்த 82% பேர் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ் இருக்கிற பக்கம் தானே வெற்றியை தந்திருக்காங்க. நீங்க 2014 இருந்து பாருங்களேன், 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனியா திமுக தனியா நின்னாங்க, 2 பேருமே ஜெயிக்கலையே, 2 பேருக்குமே 0 பிரதிநிதித்துவம் தானே. 2014 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக பிரதமரை காட்டல, ஆனா மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க. 2 முனை போட்டியா மாத்திட்டாங்க களத்தை. மோடியா இந்த லேடியான்னு கேக்குறாங்க. 37 தொகுதிகள்ல அதிமுக ஜெயிக்குது. ஒரு இடம் பாஜக, ஒரு இடம் பாட்டாளி மக்கள் கட்சி, 2மே பாஜக கூட்டணி. அப்ப நீங்க பாருங்க, 2 முனை போட்டி தான் இருந்தது. அன்னைக்கு திமுக பிரதமர் வேட்பாளர் இல்ல, ராகுல் காந்தி தனியாக இருந்தார். காங்கிரஸும் வெல்ல முடியல, திமுகவும் வெல்ல முடியல. அந்த லாஜிக் இப்ப பொருத்தி பாருங்களேன். 29ல காங்கிரஸோட தாவேக்கா இருக்கு. அப்ப காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்டு, கொள்கை அடிப்படையில் ஒரு பிரதமரை காட்டக்கூடிய ஓட்டு, அதனோடு சேரக்கூடிய தாவேக்கா ஓட்டு, இந்த இடம் வெற்றியை தருகிறது இல்லையோ திமுகவுக்கு சிக்கலை தருங்கிறேன். அப்ப திமுக ஒரு பிரதமரை காட்டணும். நீங்க சொன்ன மாதிரி 3வது அணி உருவாகலாம், 3வது அணிக்குள்ள இருந்து ஒரு பிரதமரை காட்டலாம்.
பட் தமிழகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருக்குமா? ஒருவேளை மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டான். அப்ப அது அகில இந்திய அளவுல அதற்கான முக்கியத்துவம் பெறும். பட் அது நீங்க இந்த தேர்தல் மோடி வேணுமா வேண்டாமா என்பதை மையப்படுத்தி நகர்ந்தால் நீங்க இன்னைக்கு இவ்வளவு சிக்கல் ஏற்பட்டதுக்கு திமுக ஒரு வகையில காரணங்கிறேன். நீங்க 2019 தேர்தல்ல இருந்து அதிமுக ஆட்டத்திலே சேர்க்கலங்க. தொடர்ச்சியா அவர்களுடைய ஆட்டம் முழுவதுமே பாஜக உள்ள வந்துடும். தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான போரு, பாஜகவால அதிமுக அடிமையா இருக்காங்க, மேல கேட்டு சொல்றீங்க விளம்பரம் போட்டது, இதெல்லாம் சேர்த்து திமுகவுக்கு அதுவரை வெற்றியை தந்தது. நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுவரை பாஜக இல்லாத ஒருவர் தேர்தலுக்குள்ள வந்த உடனே அது அவருக்கு வெற்றியை தந்து விட்டது. அப்ப இந்த தோல்விக்கு திமுகவினுடைய நரேட்டிவ் செட்டப்பும் ஒரு காரணங்கிறது இல்ல. பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுல நாங்க தீவிரமாக இருக்கோம் அப்படின்றத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க திமுக தலைவர்கள். டெல்லி எதிர்ப்பு அப்படின்றத தாண்டி மத்திய அரசு எதிர்ப்பு அப்படின்ற வரை அவங்களுடைய கொள்கைகள் நகர்ந்திருக்கு, கோட்பாடுகள் நகர்ந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவாரா? திமுக எதிர்த்த அணியில இருந்த கட்சிகள் விஜய் பக்கம் போகும்போது அவங்க விஜய் கிட்ட எந்த அளவுக்கு பாஜக எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. அவங்க வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கும் போது சில விஷயங்கள் சுட்டி காட்டலாம், சில விஷயங்கள் வலியுறுத்தலாம், சில விஷயங்களை கண்டிக்கலாம். அமைச்சரவையில் பங்கு அப்படின்னு போகும்போது இவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல. அந்த இடத்துல தாவேகாவும் சரி விசிகவும் சரி அந்த சூழலை எப்படி சமாளிப்பாங்க? இல்ல, அந்த சூழலை சமாளித்து காட்டியதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஒரு உதாரணம் மட்டும் பாத்தீங்கன்னா, வந்தே மாதரம் பாடல் 3வது முறை இன்னைக்கு அமைச்சரவை பொறுப்பேற்கிற பொழுது அதே வன்னியரசு அவர்களும் அதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அங்க எழுந்து நின்று அதே மாதிரி தானே பாடலுக்கு நிற்க வேண்டிய சூழல் வந்தது. நீங்க நேற்று வர வந்தே மாதரம் ஏன் முதல்ல பாடுறாங்க, 3வதாக தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க, தமிழ் தாய்க்கு தான் முதல் மரியாதை, முதல் நாள்ல விசிகாவும் இந்த குரலை பேசியது. நீங்க அமைச்சரவையில் இடம் என்று வருகிற பொழுது அதையே முதல்ல அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்குல்ல. நீங்க அவங்க விளக்கம் சொல்லிட்டு ஆதவர்ஜனா ஏன் நாங்க வந்தே மாதரத்தை முதல்ல பாடணும் அப்படின்னா, அது ஆளுநர் மாளிகையினுடைய நிகழ்ச்சி நிரல், மக்கள் மாளிகையிலிருந்து அப்படித்தான் அறிவிப்பு வருகிறது, அதைத்தான் ஆளுநர் செய்யணும்னு சொல்றாருன்னு வருது. பட் ஆனா இதை எதிர்க்க வேண்டிய இடத்துல யார் இருக்கணும்? இந்திய யூனியன் முஸ்லீம் லீகோ, விடுதலை சிறுத்தைகளோ, அமைச்சரவை பிரதிநிதித்துவம். அவங்க அமைச்சருக்கு அன்னைக்கு முடிசூட்டுல அவங்க கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்குது. அந்த நாள்ல போய் ஆளுநர்கிட்ட முடிச்சுக்க மாட்டாங்க. பட் இந்த இடத்துல திமுகவை நினைத்து பார்க்கணும். எவ்வளவுதான் ஆட்சியில் இருந்தாலும் நிதி தர மறுத்தாலும் நீங்க சொன்னது மாதிரி கொள்கை நிலைப்பாட்டோடு உறுதியா இருந்தாங்க. ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் போய் தீர்ப்பு வாங்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆளுநர் மசோதாக்களை கிடப்பில் போடக்கூடாதுங்கிறத களமாடுறாங்க. அன்னைக்கு அண்ணா காலத்துல இருந்தே ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு கேட்ட காலத்துல இருந்து ஆளுநர் எதிர்ப்புல தீவிரமா இருக்காங்க. எல்லாம் ஓகே. ஆனா புதிய தலைமுறை உருவாயிட்டாங்கல்ல, ஒரு ஜென்சி தலைமுறை உருவாயிட்டாங்க. அவங்களுக்கு ஆளுநர், பாஜக, ஒன்றிய அரசு, மத்திய அரசா ஒன்றிய அரசா, இந்த புரிதலை எல்லாம் விட விஜய்ங்கிற ஒரு மாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கிறது இல்ல, அதை உடைச்சா மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இனி அதிகமா கோல வச்ச முடியும். அதை மு.க. ஸ்டாலின் அவர்களும் உணர்ந்திருக்கிறார். அதனாலதானே சொல்றாரு, களத்துல தொடர்ச்சியா சொல்றாரு. நீங்க நன்றாக நினைவுபடுத்தி நான் பார்த்தேன்னா, விருதுநகர்ல நடந்த திமுக இளைஞரணி கூட்டத்துல மு.க. ஸ்டாலின் ஒன்று பேசினார். நம்ம திமுகவினுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, நம்ம 5 ஆண்டு ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனைகளை புத்தகங்களா எழுதுங்கன்னாங்க. அன்னைக்கு திராவிட இயக்கங்கள் அப்படிதான் இருந்தது. இந்த தேர்தல் தோல்விக்கு பின்புதான் நிறைய வீடியோ வெளியிடுங்க, சோசியல் மீடியா வழியா களமாடுங்க அப்படிங்கிறாங்க. அது நீங்க கிட்டத்தட்ட விஜய் என்பது ஒரு திரை பிம்பமாக ஒருத்தர் வந்து விட்டார். எம்ஜிஆர் எப்படி ஒரு மாசம் வந்தாரோ அது மாதிரி வந்துட்டாரு. சோ இந்த சூழல்ல அந்த மத்திய அரசை கண்டிக்கிறது, ஒன்றிய அரசை கண்டிக்கிறது, இது மட்டுமே போதுமானதாக இருக்குமானா இருக்காதுன்னு நான் பாக்குறேன். அதனாலேயே இவர்கள் பக்கமே முற்றிலும் நின்றுவாங்கன்னா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு ஒரு உதாரணம் தானே. இந்த சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் யாருக்கு வாக்களித்திருக்காங்க? நீங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த பட்டியல் சமுதாய வாக்கள் எந்த பக்கம் நகர்ந்திருக்கிறது? இஸ்லாமியர்களை தவிர கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக. நீங்க ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். கன்னியாகுமரி மாவட்டம் 5 தொகுதிகளில் தாவேக்கா 2வது இடம் வந்திருக்காங்க. கிறிஸ்தவர்கள் கணிசமா இருக்கக்கூடிய தொகுதி. அதுல ரொம்ப உதாரணம் இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு கிள்ளியூர் தொகுதி ராஜேஷ்குமார் அவர்கள். ரொம்ப நல்ல தீவிர செயல்பாட்டாளர். 2016 முதல்ல சட்டமன்ற உறுப்பினரானார். இது 3வது முறை அவர் இப்ப அமைச்சரும் ஆயிட்டாரு. அவர் தொகுதியில போன தடவை 55,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. அதுக்கு முந்தின தடவையும் 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. இந்த தடவை தாவேக்காவை 1100 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறார். தொகுதிக்குள்ள 75% சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள். அந்த ஓட்டு அப்ப எந்த பக்கம் போயிருக்கு? அப்ப திமுக தன்னுடைய மைனாரிட்டி ஓட்டையும் இழந்திருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அந்த பாஜக எதிர்ப்பு என்கிற புள்ளியில திமுக தீவிரமாக களமாடினாலும் எந்த களமாடலும் இல்லாம பாஜக இல்லாத ஒரு அணியில் தேர்தலை சந்தித்து விஜய் ஈர்த்து விட்டார்கள். அது திமுக அது ரொம்ப ரிட்டைன் பண்றதுக்கு ரொம்ப மெனக்கட வேண்டியிருக்கும். அது எதிர்க்கிறதுன்னு மட்டும் இல்ல, இனிமேல் சமூக வலைதளங்கள் வழியா களமாடுறது, நிறைய பேசுறது, உரையாடல்கள் செய்யறது,
உள்ளரங்க கூட்டங்கள் போடுறது, தெருமுனை கூட்டங்கள் போடுறது, இந்த வழியா தன்னை புதுப்பிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நீங்க சொல்றதை சுருக்கமா புரிஞ்சுக்கிறேன். பாஜக எதிர்ப்பு அப்படின்றதுல பெரிதாக எதுவும் செய்யாமல் தேர்தலுக்கு பிறகு அதோட முழு பலனையும் அறுவடை செஞ்சிருக்கார் தாவேகா தலைவர் விஜய் அப்படின்னு எடுத்துக்கலாமா?